வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் வீட்டு வரி 150% உயர்வு, சொத்து வரி மற்றும் மின் கட்டணம் 55% வரை உயர்த்தப்பட்டதால் தமிழக மக்கள் கடும் பாதிப்பு. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் என அனைத்து தரப்பு மக்களும் கடும் இன்னல்களை அனுபவித்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அரிசி, பருப்பு என அனைத்து வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலையும் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்வு. ஆனால் அதிமுக ஆட்சியில் உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் பெருமிதம். திமுகவில் அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு அதிக இடம் கொடுக்கப்பட்டதாக இபிஎஸ் விமர்சனம். திமுகவை நம்பினால் நடு ரோட்டுக்குதான் வர வேண்டும் என்றும் கூட்டணி கட்சிகளை மறைமுகமாக சாடல். நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்ட பொய்யான வாக்குறுதிகளை அளித்து திமுக ஆட்சியை பிடித்ததாக இபிஎஸ் விமர்சனம். 525 அறிவிப்புகளில் 1/4 பங்கை கூட ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என்றும் மயிலாப்பூர் தேர்தல் பிரச்சாரத்தில் சரமாரி குற்றச்சாட்டு. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு முறையாக கையாளவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் தான் வந்தாரு, மழை காலத்தில் நீச்சலடிக்க விட்டாரு என்று பிரச்சாரத்தின் போது சாடல். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக வழிபாட்டில் ஈடுபட்டவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை. சென்னை மயிலாப்பூர் தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தமிழிசையை ஆதரித்து இபிஎஸ் பிரச்சாரம். தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இருவரும் திறந்த வாகனத்தில் தீவிர பரப்புரை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வியை தழுவிய இபிஎஸ் 10 தோல்வி பழனிசாமி என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடும் விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி விவரங்களை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது போக 169 இடங்களில் அதிமுக போட்டி. அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூர், தளி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, திருப்பத்தூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. தர்மபுரி, பென்னாகரம், சேலம் மேற்கு, செஞ்சி, திருப்போரூர் உள்ளிட்ட 18 தொகுதிகளில் பாமக போட்டி. பெரம்பூர், விக்கிரவாண்டி, அம்பத்தூர், கீழ்வேலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் களம் இறங்க இருப்பதாக இபிஎஸ் அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் களம் இறங்க இருப்பதாக கூறப்படும் பெரம்பூர் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு. இதேபோல் திமுக கூட்டணியில் தேமுதிகவின் உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ள விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட தொகுதிகளும் பாமகவுக்கு ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருப்ப பட்டியலில் இடம்பெற்றுள்ள காட்டுமன்னார் கோயில், திருப்போரூர் ஆகிய தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு. தமிழக அரசியல் களத்தில் இருவேறு துருவங்களாக உள்ள பாமக மற்றும் விசிக ஆகிய இரு கட்சிகளும் நேரடி போட்டியில் இடம்பெற்றிருப்பதால் பரபரப்பு. சைதாப்பேட்டை, பூவிருந்தவல்லி, திருப்பத்தூர், நாங்குநேரி உள்ளிட்ட 11 தொகுதிகளில் டிடிவி தினகரனின் அமமுக போட்டி. திருவையாறு, மடத்துக்குளம், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் அமமுக போட்டியிடுவதாக இபிஎஸ் அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 5 தொகுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஓட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, கும்பகோணம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் களம் இறங்கும் என்று அறிவிப்பு. பல்லாவரம், குன்னம் ஆகிய தொகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டி. பாரிவேந்தர் தலைமையிலான ஐஜேகே போட்டியிடும் தொகுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி.
சூடுபிடிக்கும் சட்டமன்ற தேர்தல் களம் வரும் 28ஆம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர் விஜய். சென்னை பெரம்பூரில் வாகன பரப்புரைக்கு அனுமதி கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் செங்கோட்டையன் மனு. கடந்த முறை வென்ற மொடக்குறிச்சி மற்றும் நாகர்கோவில் தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுகிறது பாஜக. சென்னையில் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது பாஜக. திமுக அரசு தமிழக மக்களை ஆடு மாடு போல நடத்துவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியை தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றும் பேட்டி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்றும் சாடல். பாஜக வேட்பாளர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தொகுதிகள் மாற்றம். கடந்த முறை நெல்லையில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூரிலும், கோவை தெற்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வானதி இந்த முறை கோவை வடக்கிலும் களம் காண்பர் என்று தகவல். 16 தொகுதிகள் கொண்ட சென்னையில் மயிலாப்பூர் தொகுதி மட்டும் பாஜகவுக்கு ஒதுக்கீடு. பெரம்பூரில் பாமக, சைதாப்பேட்டையில் அமமுக போக மீதமுள்ள 14 தொகுதிகளிலும் அதிமுக போட்டி. கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகிறது அதிமுக. சிங்காநல்லூரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிரடி மாற்றம். 6 தொகுதிகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக. கிள்ளியூரில் தமாக போட்டியிடும் நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் அதிமுக போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடும் 3 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அன்புமணி ராமதாஸ். கீழ்வேலூர் தொகுதியில் வடிவேல் ராவணன், செஞ்சியில் கணேஷ்குமார் மற்றும் அம்பத்தூர் தொகுதியில் KN சேகர் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள். தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவானாலும் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் கோரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சிவகாசி தொகுதியில் களம் இறங்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி. கடந்த தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் சிவகாசியில் போட்டி. NDA கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டி. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட ஆர்வம் காட்டாததால் அதிமுக அதிர்ச்சி. சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் போட்டியிடுவதாக கருதி அயராது பணியாற்ற வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திட வழி ஏற்படாதா என்று நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியானதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தையும் எதிர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சி தொடரும் என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. எடப்பாடி தொகுதியில் மீண்டும் களம் இறங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் EPS. வேப்பனஹள்ளியில் KP முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தம் தொகுதியில் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரில் SP வேலுமணி போட்டி. குமாரபாளையம் தங்கமணி, ராயபுரம் ஜெயக்குமார், மயிலம் CV சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு போட்டி. பாலக்கோடு KP அன்பழகன், நன்னிலம் R காமராஜ், வேதாரண்யம் OS மணியன், விராலிமலையில் C விஜயபாஸ்கர் போட்டி. கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு, திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார், சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயலில் பெஞ்சமின் போட்டி. கலசபாக்கத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா, பவானியில் KC கருப்பண்ணன் போட்டி. ஜோலார்பேட்டையில் KC வீரமணி, கரூரில் MR விஜயபாஸ்கர், அரியலூரில் தாமரை S ராஜேந்திரன் போட்டி.